இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பலவிதமான ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான எனர்ஜி பால் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். இந்த உருண்டை செய்யறதுக்கு பிஸ்தா பருப்பு அரை கப், பம்கின் சீட்ஸ் அரை கப், பாதாம் அரை கப், சியா சீட்ஸ் அரை கப், முந்திரி பருப்பு அரை கப், வால்நட்ஸ் அரை கப், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அரை கப், ஃப்ளாக் சீட்ஸ் 1/4 கப், வெள்ளையல் 1/4 கப். இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முதல்ல பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்தது ஒரு 700 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை கொஞ்சமாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வாணலியில் பாதாம், முந்திரி, வால்நட்ஸ், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், அப்புறம் இந்த வெள்ளை எள்ளு இதெல்லாம் சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் இது கொஞ்சம் வறுத்தப்புறம் அதை சேர்த்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். முதல்ல இதில் நல்லா சூடு ஏறினப்புறம் அதையெல்லாம் சேர்த்து வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது விதையெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதனால் நமக்கு நல்லா பவுடர் பண்ண வரும். இது ஒரு 4-5 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போது இதை நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த பாதாம்லாம் நல்லா சூடேறி இருக்குது. பாதாம் சூடேறி இருக்கிறதுனால மற்றதெல்லாம் கூட சூடேறி இருக்கும். இப்போது ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், இந்த எள்ளு இதெல்லாம் வறுத்துக்கணும். இது போட்டப்புறம் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா சூடாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுத்து. இப்போ இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடும்போது மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி பிளேட் லெவல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம்னா எல்லா பொருட்களும் நல்லா பவுடர் ஆகும். பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட்ஸ் இதையெல்லாம் மிக்சியில் போட்டு குறப்பாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதில் பேரிச்சம்பழத்தை ஒரு 2 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி ஆறினப்புறம் மிக்சியில் போடணும். அடுத்ததாக பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி பிளேட் வரைக்கும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பாதாம், முந்திரி மற்ற பொருட்களை எல்லாம் மிக்சியில் பவுடர் பண்ண அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். முதல்ல இப்போது பேரிச்சம்பழத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் நெய் தடவிண்டு நம்ம கலந்து விட்டோம்னா ரொம்ப ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக கலக்க வரும். உருண்டையும் நல்லா பிடிக்க வரும். இதை கலந்து விடும்போதே நல்லா வாசனையாக இருக்குது பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கலாம். இதை எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பேரிச்சம்பழத்தை ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அதனால் பேரிச்சம்பழம் நல்லா பசையுள்ளதாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணினா நல்லா உருண்டை பிடிக்க வரும்.
ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எனர்ஜி பால்ஸ் ரெடி. இதை சாப்பிட்றதுனால பேட் கொலஸ்ட்ரால் குறையும், அதனால் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இதில் வால்நட்ஸ், பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் இருக்கிறதுனால பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் சேர்க்காம ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். அதனால் உடம்புக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். இந்த எனர்ஜி பால் ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த எனர்ஜி பால்ஸை பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருந்தால் கொடுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருந்ததுன்னா இது வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை பெரியவங்க ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து 1 அல்லது 2 சாப்பிடலாம். இதை குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.